Praise the Lord. Hallelujah. இந்த நாளில் கூட கர்த்தரை நோக்கி பார்ப்போம். புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை, இந்த ஜூன் மாதத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம். ஹalleluya, praise God. நன்றி ஆண்டவரே, தேவரீர் இந்த புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மட்டுமாக கர்த்தாவே தேவரீர் எங்களை வழிநடத்தி பலப்படுத்தி கடந்த மாதம் முழுதும் அப்பா எங்களை காத்து வழிநடத்தி நீர் அதற்காக நன்றி அப்பா. தேவரீர் மே மாதம் முழுதும் கர்த்தாவே எத்தனையோ கர்த்தாவே வெயிலின் கர்த்தாவே உஷ்ணத்திலிருந்தும் கர்த்தாவே தேவரீர் மற்ற பண கஷ்டங்களிலிருந்தும் மற்ற எல்லா சுகுவினும் பலவீனம் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி இந்த மாதத்தை எங்களை காண கிருபை தந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். உம்முடைய வாக்குதத்த வார்த்தையை அப்பா கர்த்தாவே, உம்முடைய ப்ராமிசஸை கர்த்தாவே நாங்கள் சார்ந்து ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நன்றி ஆண்டவரை. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த மாதம் கூட ஆண்டவரே, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தேவரீர் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் நடக்க நீர் கிருபை தாங்க தேவரீர். இந்த மாதம் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் தேவரீர். நீர் ஒருவரே ஆண்டவர் ரட்சகர், எல்லாவற்றையும் பாதுகாத்து எங்களை அப்பா வழிநடத்தும் தேவன் நீர் ஒருவரே தேவரே. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை முழுதுமாக உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசனம் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும் தேவரீர். என்றென்றைக்கும் கர்த்தாவே தேவரீர் நீரே ஆண்டவர், நீரே ரட்சகர். வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. ஆண்டவருடைய கிருபைகள் என்றைக்கும் நமக்கு உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை நாம் பாடுவோம். அவருடைய கிருபைகளை நினைத்து ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய கிருபை தான் நம்மை தாங்கி வழிநடத்துகிறது. அவர் கிருபை, by the grace of God we are living every day. Without his grace we are nothing. Hallelujah. நம் கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில்
தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனே மேகியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனேமியா ஆவியை அளித்தே. நம்பிக்கை ஜெயம் ஈந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை ஜெயம் ஈந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஹalleluya, praise God, Lord Jesus, hallelujah. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹalleluya. இந்த ஆராதனை வேலை ஆண்டவரை நோக்கி பார்க்கும் வேலை. ஹalleluya, we praise you Lord. hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, hallelujah, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, ஹல்லேலூயா. ஆண்டவரை என்றென்றைக்கும் துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவரை என்றென்றைக்கும் துதியுங்கள். ஹல்லேலூயா. Jesus is God. Hallelujah. Jesus is God and Lord and Savior. Hallelujah. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் கிருபையில்தான், அவர் இரக்கத்தில்தான் நாம் வாழ்கிறோம். அவர் கிருபையும் இரக்கத்தினால் தான் நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் நாம் ஜீவிக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அது கர்த்தரின் கிருபை. His grace and His mercy has been leading us every day. Hallelujah. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், ரட்சகர், மீட்பர். He is the God. Hallelujah. He is the Lord of this world. Hallelujah. பரலோகத்தின் தேவன், இந்த பூமியின் தேவன் அவர் ஒருவரே. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படார் என்று. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் இந்த நாளில் கூட ஹல்லேலூயா உங்கள் பாரங்கள், துன்பங்கள், கவலைகள் எல்லாம் எல்லாம் எடுத்து கர்த்தருடைய பாதத்தில் வையுங்கள். ஹல்லேலூயா. நமக்கு தேவைகள் இருக்கலாம். ஹல்லேலூயா. நமக்கு தேவைகள் இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் எடுத்து வை. ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். That was God likes what every day God wants to keep all your desires and your likings. உன்னுடைய ஆசைகள், விருப்புகள் எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வைக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை அவருடைய வழிகளில் நடத்துகிறார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாய் நடந்து கொள் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே ரட்சகர், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தாய் போல, ஒரு தந்தையை போல அவர் உன்னை தேற்றுகிறார். உலகத்தில் நாம் தாய் தந்தை மட்டும்தான் பார்த்திருப்போம், அந்த அன்பை மட்டும்தான் நாம் சந்தித்திருப்போம். ஆனால் தேவாதி தேவன் அதையும் காட்டிலும் 1000 மடங்கு பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு நமக்கு புரியாததாக இருக்கிறது. தேவனுடைய கிருபையும் இரக்கமும். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நம்மை தேற்றுவார், நம்மை நடத்துவார், நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், அவர் நம்மை எல்லாவற்றிலும் நடத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் உங்களை தேற்றுவார். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. 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 Hallelujah, 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 hallelujah. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, கர்த்தர் அணைப்பார் உங்களை. கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. Hallelujah.
Holy Spirit, Lord. Ora shamarika barabadara barab. Hallelujah. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். உன்னை கரம் பிடித்து நடத்துவார், பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் இயேசுவது போல் என் நேசர் தேற்றுவார். Yes, Lord Jesus. ஒரு தாய் தேற்றுவது போல் இயேசுவே நேசர் தேற்றுவார். அல்லேலூயா. Lord Jesus, Holy Spirit, hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. உனக்காக மரித்த ஆண்டவர், எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah, 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 hallelujah. ஒரு போதும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஒரு நாளும் விலகிடார். கைவிடாத ஆண்டவர் ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Praise God, hallelujah. தாய் தந்தை கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். தகப்பனை இழந்திருக்கிறீர்களா? தாயின் அன்பை இழந்திருக்கிறீர்களா? ஆனால் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். தாய் தகப்பனை விட 1000 மடங்கு உயர்ந்தவர், சிறந்தவர், நன்மை செய்கிற ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. நம் வாழ்க்கையில் கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரிபாதா ஷபாரக பாபாபாரபாதா. ஹல்லேலூயா. கைவிடாத ஆண்டவர்,
கரம் பிடித்து நடத்துவார். கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர் மலை மேல் உன்னை கண்மலை மேல் நிறுத்துவார். ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உனக்காக இருக்கிறார். கர்த்தர் உனக்காக இருக்கிறார். God is there for you. தேற்றுவது போல் என் நேசர். கர்த்தர் உனக்காக இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். நீ அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் உன்னை கைவிடாது நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஓ ரபா ஷபாரி கபாபா தரபா தரபா. ஹல்லேலூயா. ரிபாதா பரது சிந்தர. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களை கைவிடாத தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன். அவர் முறுமுறுத்தார்கள், அவர்கள் கர்த்தருக்கு எதிராக நின்றார்கள். ஆனால் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் அவர்களை கானான் தேசத்திற்குள்ளே வழிநடத்தி வந்தார் ஆண்டவர் ஒருவரே. இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் உங்களை கைவிட மாட்டார். கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறார். அவர் ஒருவரே இரட்சகராய் இருக்கிறார். உங்களை சிறு வயதிலிருந்து சின்ன வயதிலிருந்து கர்த்தர் ஒருவரே கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். நீ நடக்கும் காரியம் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு வலியும் கர்த்தருக்கு தெரியும். உன்னுடைய வலிகளை ஆண்டவர் உணர்ந்திருக்கிறார். உன்னுடைய வலிகளை ஆண்டவர் உணர்ந்திருக்கிறார். உனக்கு கஷ்டங்கள் என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார். எல்லாம் அறிந்தவர் ஆண்டவர் ஒருவரே. எல்லாம் அறிந்தவர் ஆண்டவர் ஒருவரே. உலகத்தின் பணமோ செல்வாக்கோ பொருளோ உன்னை காப்பாற்றாது. ஆனால் கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். அவர் ஒருவரே உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு போதும் கைவிடா. கர்த்தர் ஒரு பொழுதும் கைவிடா, விலகிடா. ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் கர்த்தர் கைவிடாத தேவன். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். 1000 நன்மைகளை செய்கிறவர் கர்த்தர். 1000 நன்மைகளை செய்கிறவர். நம் வாழ்க்கையை நடத்துகிறவர். ஓ ரபா ரபா ஷபரி கரபா துரபா. கர்த்தரை நம்பினி நல்ல எபினேசர் நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில் கர்த்தர் நல்ல எபினேசராய் இருக்கிறார். 1000 நன்மைகள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. நன்றி. வேலைகளில் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலையில் வேளைகளில் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது
எங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. ஓ ரிபதா ஷபரா. ஆயிரம் நன்மைகள் கர்த்தர் ஒருவரே. ஆயிரம் நன்மைகளை செய்கிற ஆண்டவர் அவர். கொண்டீரே நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். இயேசுவே வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. கர்த்தர் நல்லவர். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி ஆண்டவரே. எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி ஆண்டவரே. ஆயிரம் நன்மைகளை எனக்கு தந்தீரே. என் வாழ்க்கையிலே திரும்பி பார்க்கும் பொழுது ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறீரே. நான் பிறந்த விதம், நான் வளர்ந்த விதம், நான் இருந்த இடம் எல்லாவற்றையும் அறிந்தவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் என்னை வழி நடத்தி வந்திருக்கிறீர். என் சிறு வயதிலிருந்தே, என் தாயின் கருவிலிருந்தே என்னை முன் குறித்த ஆண்டவர், உங்களை முன் குறித்த ஆண்டவர் அவர் ஒருவரே. சிறு வயதிலிருந்தே கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு ஆண்டவராய் இருக்கிறார். அவர் தான் உங்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். தாயோ தகப்பனோ உங்களை வளர்க்கவில்லை. கர்த்தர் தான் உங்களுக்கு வளர்த்திருக்கிறார். கர்த்தர் தான் உங்களை வளர்த்திருக்கிறார். கர்த்தரே ஆண்டவர், ரட்சகர், மீட்பர். கர்த்தர் ஒருவரே, அவரே ரட்சகர். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தரை கைவிடாதீர்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவர் ஒருவரே ஆண்டவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் ஒருவரே. கர்த்தரே ஆண்டவர். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்த ஆண்டவர். இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் ஒருவரே. உயிர்த்தெழுதலின் வல்லமை நம் மத்தியில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் உயிர்த்தெழுந்த வல்லமை
கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். பரிசுத்த ஆவியாரே வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை நம் மத்தியில் இருக்கிறது. கர்த்தரே ஆண்டவர், கர்த்தரே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். அவரே ரட்சகர், அவரே பரிசுத்தர், அவரே நியாயம் விசாரிக்கிறவர், அவரே நியாயம் விசாரிக்கிற ஆண்டவர். அவர் உங்கள் வாழ்க்கையில் நியாயத்தை விசாரிப்பார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நியாயத்தை விசாரிப்பார். கர்த்தருக்கு தெரியும் என்ன நடக்கிறது என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, தேவரீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. துதி ஸ்தோத்திரங்கள் அர்ப்பணே உமக்கு தந்தே. ஹல்லேலூயா. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கு தந்தே. ஆண்டவரை நோக்கி பார். ஆராதனை ஆராதனை கர்த்தரை ஆராதி. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஆண்டவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஆண்டவர், சிங்காசனத்தில் வீற்று. Hallelujah. Praise God. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உம்மை. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர் நீர். Hallelujah. இயேசுவே. ஓரி பாதா ஷமரி கபதுரா பாதா பரபரபதா. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. Praise God. Hallelujah. Jesus Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசி. Hallelujah. கர்த்தரின் வார்த்தையை விசுவாசித்து நீ நட. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சொல்வது இதுதான், என்னுடைய வார்த்தைகள் உன் நாவில் இருக்கட்டும், என்னுடைய வார்த்தைகள் உன் நினைவில் இருக்கட்டும் என்கிறார் ஆண்டவர். Hallelujah. Let the word of God be in your mouth and in your heart. உன் இருதயத்தின் எண்ணங்கள் என் வார்த்தைகளாக இருக்கட்டும் என்கிறார். இரவும் பகலும் கர்த்தரையே வேதத்தையும் தியானி, கர்த்தரையே நோக்கி பார். கர்த்தர் உனக்கு வழிகளை திறப்பார். உன் சிந்தனைகள், உன் இருதயத்தின் தியானங்கள் எல்லாம் கர்த்தர் பக்கமாக திரும்பும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் இருதயத்தின் ஏக்கம் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், ரட்சகர். ஆண்டவர் சொல்வது இதுதான், என்னுடைய வார்த்தைகளை நீ விசுவாசி, என்னுடைய வாக்குத்தத்தத்தை நீ விசுவாசி என்கிறார் ஆண்டவர். கர்த்தர் சொல்வது இதுதான், என் வார்த்தைகளை நீ விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய், உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். நீ என்னை விசுவாசி, என்னை வார்த்தைகளை விசுவாசி. என் வார்த்தைகள் வல்லமையானது. அது வென்றால் வெறுமையாக வருகிற வார்த்தை அல்ல, அது வெறுமையாக வருகிற வார்த்தைகள் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை ஹல்லேலூயா வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசி. ஆண்டவர் வழி நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரே. ஆண்டவர் ரட்சிப்பின் ஆண்டவர், ஆண்டவர் கிருபையின் ஆண்டவர், இரக்கத்தின் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே பரிசுத்தர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிங்கள். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிங்கள். ஹல்லேலூயா. ஓ ரேபாதா ஷமாரா கிரபாரபாதோ. கண்களை மூடி வானத்தை நோக்கி பார்த்து, ஓ மை மைட்டி லார்ட். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே. அப்பா தேவரீர். ஆபிரகாமின் தேவனே. ஹல்லேலூயா. தாவீதின் தேவனே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கம் உள்ள தேவனே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே தேவரீர். ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை தரும் பொழுது அது உங்களை விடுவிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நீ நம்பு, விசுவாசி.
கர்த்தரை நீ விசுவாசி. ஆண்டவர் என்னை விடுவிக்கிறார் என்று விசுவாசி. கர்த்தரை விசுவாசி. கர்த்தர் ஆண்டவர், ரட்சகர், மீட்பர், அவரையே விசுவாசி. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே ரட்சகர் என்று விசுவாசி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, கிருபை உள்ளவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும். கர்த்தருடைய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையால் தான் நாம் ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வரப்படுகிறோம். கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனே. ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ரிபாதா ஷம்மா ரிக்காராபாதாபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கு தந்தேன். ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவாய் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவால் வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய் மாற்ற வேண்டும். ஆராதனை, 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 ஆராதனை அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கு. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன்
எந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெப எழுதும் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சேஷப்பா என்னும் என் சுமையாய் மாற வேண்டும் சுவிசேஷபா ஒன்றே சுமையாய் மாற வேண்டும் என் தேசம் எல்லாம் நாமம் சொல்ல வேண்டும் என் தேச எல்லையெல்லாம் நாமம் சொல்ல வேண்டும் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஓரி பாதா ஷமரி கரபாதா ஹalleluya கர்த்தர் நல்லவர் ஹalleluya அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது ஆவியான தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார் ஹalleluya அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நாம் நடப்போம் அவர் ஒருவரே ஆண்டவர் அவர் ஒருவரே இரட்சகர் மீட்பராய் இருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் நடப்போம் ஹalleluya தேவாதி தேவனே இரட்சகரே மீட்பரே இந்த ஆராதனை வேளை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே எங்களை விடுவித்து காத்து வழி நடத்தி வந்தீரே அதற்காக நன்றி ஆண்டவரே தேவரீர் அப்பா உம்மையை துதிக்கிறோம் கர்த்தாவே இரட்சகரே பரிசுத்தரே அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர் இந்த வேளையில கூட கர்த்தாவே சுகவீனம் பலவீனம் வியாதியாயிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா சாபங்கள் எல்லா பலவீனங்கள் எல்லா வியாதிகள் எல்லாம் முறிந்து போவதாக ஹalleluya அதை விலக்குகிறோம் ஆண்டவருடைய நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அதிகாரமுள்ள நாமத்தினாலே எல்லா வியாதிகள் பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லா சாபங்களை முறியடித்து போடுகிறோம் ஆண்டவரே ஹalleluya சரீரத்தை விட்டு விலகுவதாக குடும்பத்தை விட்டு விலகுவதாக ஹalleluya உனக்கு அதிகாரம் கிடையாது வியாதியே வியாதியே உனக்கு அதிகாரம் கிடையாது பலவீனமே உனக்கு அதிகாரம் கிடையாது ஹalleluya இது கிறிஸ்துவ குடும்பம் கிறிஸ்து ஆளுகை செய்கிறார் ஹalleluya ஆண்டவரே அதே போல கர்த்தாவே பிசாசின் சூழ்ச்சிகள் பிசாசின் தந்திரங்கள் எதுவும் என் குடும்பத்தை தொடாதபடி என் தேவன் எல்லாவற்றையும் கோட்டைகளை உடைக்கும் ஹalleluya நீர் உடையுங்க ஆண்டவரே எல்லாத்தையும் நிர்மூலமாக்கும் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஹalleluya எல்லா ஊழியத்திற்கு எதிராக எல்லாருக்கும் சூழ்ச்சிகளை நிர்மூலமாக்கும் கர்த்தாவே ஹalleluya
கர்த்தாவே தேவரீர் குடும்பத்திற்கு எதிராக நிற்கும் பிசாசின் எல்லா காரியங்களும் நீங்கள் உடைத்து போடுங்க ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்துங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Praise God. Hallelujah. இந்த ஜூன் மாதம் உங்களை எல்லாரும் நான் வரவேற்கிறேன். இந்த ஜூன் மாதத்தில் முதலாவது ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். Praise God. Hallelujah. இந்த ஆராதனைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பகல் காலையில் நம்ம 7:30 மணிக்கு 7:30க்கு ஜேடிஏ ஹாலில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். விருப்பப்படுகிறவர்கள் ஆவியானவர் உங்களோட பேசினால் நீங்கள் வந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களோட பேசுவாராக. ஹல்லேலூயா. அதோடைய மறு ஒளிபரப்பு தான் நீங்கள் IMTVயில் 10 மணிக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே நேரில் வந்து நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறவர்கள் நீங்கள் ஜேடிஏ ஹால், பாலுநகரில் இருக்கும் ஜேடிஏ ஹாலில் வந்து கலந்து கொள்ளலாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் நாம் ஒரு பட்டணத்தை, ஒரு நகரத்தை தலைப்பாக வைத்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நான் இந்த பட்டணத்தை பார்க்கும்பொழுது நான் இந்த பட்டணங்கள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் பொழுது அது ஒரு நவம்பர் மாதம், போன வருஷம் நவம்பர் மாதம், ஐ திங்க் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் இந்த பட்டணங்கள் எல்லாம் ஆண்டவர் ஒரு மாதத்தில் கொடுத்திருந்தார். அப்போது ஒரு சில பட்டணங்களை பார்த்தோம் என்றால் இதில் என்ன பேசுறது என்று அதிகமாக யோசித்து பார்ப்பேன் நான் நிறைய. ஆனாலும் கர்த்தர் நிறைய வார்த்தைகள் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. போன மாதம் நம்ம எதை பற்றி பார்த்தோம்? தமஸ்கு பட்டணத்தை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? எரிகோ அதுக்கு முந்தின மாதம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, அதுதான் நம்மளுடைய மனித இயல்பு. நம்ம வந்து உடனே ஒரு சில காரியங்களே நாம் மறந்து விடுவோம். பாருங்க, இந்த மாதம் நாம் பார்ப்பது என்னவென்றால் பாபிலோன் பட்டணத்தை பார்க்க போகிறோம். பாபிலோன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாபிலோன் பட்டணம் எவ்வளவு பழமையானது என்று பார்த்தால் அதுதான் ஒரு மனிதன் உருவாகும் ஒரு குடிலாக, இட் இஸ் அ பர்த் பிளேஸ் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லி வரலாறில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மனிதர்கள் உருவான, அவர்கள் ஒரு பட்டணத்தை கட்டி ஆரம்பிக்கிற ஒரு இடமாக பாபிலோன் இருக்கிறது என்று வரலாறில் நாம் நிறைய பார்க்கிறோம். பாருங்க. ஆனால் இந்த பாபிலோன் அந்த பாபிலோனுடைய எடுத்துக்காட்டு, பாபிலோனை பற்றி நம்ம பேச வேண்டும் என்றால் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு நாம் பார்க்குற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாபிலோனில் நம்மளுடைய ஆம்பிஷன், நம்மளுடைய ஆசைகளும், நம்மளுடைய நம்மளுடைய பிளான்ஸ், கர்த்தருடைய நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் கர்த்தருடைய திட்டங்கள் இல்லாமல் மனிதன் நாம் ஆசைப்படும் திட்டங்களை நம் வாழ்க்கையில நிறைவேற்ற நாம் செயல்படுவது தவறு என்பது தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பாபிலோன் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ வெரி ரிச், ஒரு பெரிய ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட, ரொம்ப ஒரு ரிச் ஹெரிட்டேஜ் உள்ள ஒரு பட்டணமாக இருந்தது. நிறைய ராஜாக்கள் அங்கே இருந்தார்கள். கடைசியாக கூட நெபுகத்நேசர் அந்த ராஜா இருந்தார். கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆண்ட அந்த எம்பையரோடைய வாஸ்ட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய அந்த
இன்றைக்கி இருக்கிற கல்ஃப் கண்ட்ரீஸும் இன்றைக்கி இருக்கிற மற்ற அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மற்றது எல்லாத்தையும் கவர் பண்ணி, இன்ஃபேக்ட் ஆஃப்ரிக்காவில் கொஞ்சம் கூட சேர்த்து அவர்கள் ஆண்டு கொண்டு அவ்வளவு தூரம் பாபிலோனுடைய கோட்டை இருந்ததாக நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மனிதனின் பெருமையால் கட்டப்பட்ட ஒரு காரியமாக ஆண்டவர் பார்க்கிறார். அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். பாருங்கள், நம்ம ஒரு வசனத்தை படித்து ஆரம்பிக்கலாம். நீதிமொழிகள், ப்ராவர்ப்ஸ் 19:19-21 வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். பாருங்க, மனிதனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனைகளே பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மனிதர்கள் நாம் நிறைய காரியங்கள் லைஃப்பில் பிளான் பண்ணுறோம். நிறைய காரியங்கள் லைஃப்பில் இது பண்ணலாம், அதை பண்ணலாம், இப்படி வளர்த்தலாம், இப்படி கட்டிடலாம், இப்படி பண்ணிடலாம் சொல்லிட்டு நம்மளுடைய திட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது, மனிதனுடைய திட்டங்கள், பிளான்ஸ். பட் ஆனால் கர்த்தருடைய யோசனை, காட்ஸ் திங்கிங், காட்ஸ் பிளான் வேறு விதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அதை நாம் வாழ்க்கையில் புரிந்தால் மட்டும்தான் நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய சித்தத்தின்படி நடக்க முடியும். அவருடைய சித்தத்தின்படி நடந்தால் மட்டும்தான் ஒரு குடும்பமோ, ஒரு சமுதாயமோ, ஒரு ஊழியமோ, ஒரு எதிர்காலமோ கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, நாம் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ, நமக்கு என்ன ஆசை இருக்கிறதோ அதன்படி நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளை திருப்புகிறோம். போன மாதம் கூட நம்ம அதிகமாக பார்த்தது என்ன, நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளை கர்த்தர் பக்கமாக திருப்ப வேண்டும். We have to turn our thinking and our heart towards God. கர்த்தருக்கு நேராக நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளும் இருதயத்தின் ஆசைகளை எல்லாம் கர்த்தருக்கு நேராக திருப்ப வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. ஆனால் அப்படி செய்த பிறகு கூட நாம் விழுந்து விடுகிற ஒரு நிலைமை வருகிறது என்றால், நம்மளுடைய திட்டங்களை கர்த்தருடைய திட்டங்களுக்குள்ளே நாம் போடுகிறோம். அதுதான் ஆண்டவர் வேண்டாம் என்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய திட்டங்கள், நமக்கு என்ன சிந்தனைகள் வருகிறதோ அதை எல்லாவற்றையும் கர்த்தருடைய திட்டத்தில் திணிப்பது தவறு. அப்போ நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், அப்போ எங்களுக்குன்னு சில ஆசைகள் இல்லையா, எங்களுக்குன்னு சில விருப்பங்கள் இல்லையா, நாங்கள் இதை செய்யக்கூடாதா, நாங்கள் அதை செய்யக்கூடாதா? கர்த்தரிடத்தில் கேட்டால் கர்த்தர் தருவார். அதுதான் ஃபார்முலா. உங்களுக்கு விருப்பம் இருப்பதால், எனக்கு விருப்பம் இருப்பதால் கர்த்தருடைய திட்டத்தில் நான் என்னுடைய திட்டத்தை எடுத்துன்னு போய் திணிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா இல்லையா? கர்த்தருடைய திட்டம் என்று ஒன்று இருந்தால் அதை அப்படியே விட்டு விடுவது நல்லது. ஏனென்றால் அவருக்கு தெரியும் நம் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று. நமக்கு ஆசை விருப்புகள் எல்லாம் இருக்கிறது என்றால் அதை கர்த்தருடைய பாதத்தில் எடுத்துன்னு போய் சொல்வதோ, அதற்காக ஜெபிப்பதோ, அதை கேட்பது தவறு கிடையாது. ஹல்லேலூயா. நமக்கு இருக்கும் ஆசைகளை எல்லாம் கேட்பது தவறு கிடையாது. ஆனால் அதை கர்த்தருடைய பாதத்தில் எடுத்துன்னு போய் கொடுப்பது தவறு கிடையாது. ஆனால் அதை எனக்கு வேண்டும் என்று அந்த திட்டத்தை எடுத்துன்னு போய் கர்த்தருடைய சித்தத்தில் நாம் நுழைத்து நம்முடைய விருப்பத்திற்கேற்றபடி நடந்து கொள்வது தவறாக முடிந்துவிடும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 15 இயர்ஸ்க்கு பேக்கு நான் நினைக்கிறேன், 15 இயர்ஸ் பேக், அப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க. 2 பெண் பிள்ளைகள், 2 பேரும் ரொம்ப குட்டி குட்டி பிள்ளைங்களாக இருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு நாள் நான் வீட்டில் கேட்கும் பொழுது, உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுங்கன்னு சொன்னேன். அந்த பேப்பர் இருக்கான்னு தெரியல, உண்மையிலே செய்ய சொன்னேன். என்ன அப்படின்னா, ஒரு பேப்பரில், நல்ல வேலை அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் செஞ்சேன்னா இல்லை மனைவி தான் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன கூட கொஞ்சம் புத்திசாலி. ஏன்னா தேவைகள் அதிகமாக இருக்குன்றதுக்காக லாங் சைஸ் பேப்பரில் எழுதியிருக்காங்க. ரைட்டா? ஷார்ட் சைஸ் பேப்பரில் எழுதாமல் லாங் சைஸ் பேப்பரில் எழுதணும் அப்போவே. அப்போ பாருங்கள், ஏன்னா நான் எடுத்திருந்தா ஸ்மாலாக சின்னதாக ஏதாவது ஒரு நோட் புக்கில் எழுதுகிற மாதிரி எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் நான். அப்போது அது தேவைகள் எல்லாம், ஆசைகள், அதாவது தேவைகளை தாண்டி ஆசைகள் என்ன
உன்னுடைய மனதின் விருப்பங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட சொன்னேன். அப்போது இப்போ அவர்களுக்கு மனைவிக்கு என்ன பிடித்ததோ, அவங்களுக்கு ஆசைகள் என்னவோ எல்லாம் எழுதினாங்க. எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 பாயிண்ட் எழுதினாங்க. அப்போ என்னுடைய குழந்தைங்க பிள்ளைங்க டாட்டர்ஸ் எல்லாமே சின்ன சின்ன பசங்க, அவங்களுக்கு என்ன அவங்க மனசில் என்ன பட்டதோ அதை தான் கேட்டாங்க. ஒரு பார்பி டாலோ, இல்லை ஒரு சைக்கிளோ, இல்லை இந்த மாதிரி ஒரு பிக் டாக் அப்படியெல்லாம் கேட்டாங்க. ரைட்டா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாவற்றையும் எழுதிவிட்டு கர்த்தருடைய திட்டத்தில் நாங்கள் அந்த பேப்பர் எடுத்து திணிக்கவில்லை. அது அப்படியே கை வைத்து 4 பேரும் ஜெபித்து மடித்து வைத்து விட்டோம். ஹல்லேலூயா. மடித்து வைத்து விட்டு கர்த்தரிடத்தில் சொல்லிவிட்டோம், இதெல்லாம் எங்கள் ஆசைங்க, எழுதி வச்சுருக்கோம், முடிஞ்சால் படிச்சுக்குங்க, நீங்கள் முடிஞ்சால் படிச்சுக்கோங்க, தேவைகளை இதுதான் எங்களோட ஆசைகள். தேவைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திச்சிடுறீங்க. இன்றைக்கு வரைக்கும் உணவு ஒரு நாளும் இல்லாமல் இருந்ததில்லை. ரைட்டா? நல்லபடியாக ஆண்டவர் உணவு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எதெல்லாம் ஆசைப்படுறோமோ எல்லாமே வாங்குகிறோம். அமேசான் கொரியர்காரன் எங்கள் வீட்டு நல்லா தெரியுது அவனுக்கு. அவன் வந்து ஃபோன் பண்ணி அட்ரஸே கேட்குறதில்ல. அவன் நேராக வீட்டுக்கு வந்துடுறான். வந்து பெல் அடிச்சு, சார் இந்தாங்க சார் அப்படின்றான். ரைட்டா? அதால் கர்த்தர் தினந்தோறும் தேவைகளை, மாதந்தோறும் தேவைகளை சந்தித்து கொண்டே வருகிறார். ரைட்டா? பிள்ளைகள் நன்றாக படித்து கொண்டு இருக்கிறார்கள், ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது, நண்பர்கள் இருக்கிறார்கள், கர்த்தர் இருக்கிறார், எனக்கு நெருங்கிய எல்லாருமே எல்லாமே நல்லபடியாக அன்றன்றைக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆசை என்று ஒரு காரியம் இருக்குது, மனிதனின் ஆசை. இது போதாது, உங்களுக்கு என்ன ஆசை? வீடு கட்டணும். தவறு கிடையாது. இப்போ இப்படி நான் சொல்லும்போது நிறைய பேர் பிரசங்கத்தில் சொல்வது, உனக்கு பரலோகத்தில் ஒரு வீடு இருக்கிறது, பூமியில் வீடை கட்ட தேவையில்லை. ரைட்டா? எங்கள் மாமனார்லாம் அப்படி தான் இருந்தார். போப்பா, பரலோகத்தில் நமக்கு வீடு இருக்கு, கர்த்தர் இருக்கிறார், பார்த்துக்கலாம், அங்கே அவர் வீடு வச்சுருக்காரு, இங்கே எதுக்குப்பா நமக்கு வீடுன்னுவார். அப்படி வாழ்ந்த எங்கள் மாமனார், எங்கள் அப்பாலாம் அப்படி வாழ்ந்த ஒரு காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இல்லை, வீடு வேணும். இப்போ இது தவறு கிடையாது, இந்த ஆசைகள் தவறு கிடையாது. வீடு வேண்டும். ரைட்டா? ஏசி வேணும். இந்த வெயிலில் ஒரு ஏசி வீட்டில் போடணுன்றது ஒரு காலத்தில், நீங்கள் ஒரு வேளை ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஏசி போட்டிருந்தா வீட்டில் வசதியான வீடு பாய்வங்க, இவங்க ரொம்ப வசதியான வீடு, ஏசி போட்டிருக்காங்க அப்படி. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஏசி இருக்கு. ரைட்டா? கரண்ட்டு தான் இருக்க மாட்டேங்குதே தவிர ஏசி இருக்கு. ஆனால் பாருங்க, கர்த்தர் நம்முடைய விருப்பங்களை ஒவ்வொன்றாய் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஆசைகள் இருந்தால் கர்த்தரிடத்தில் அதை பணிவாக எடுத்து வைக்க வேண்டும். If you desire something, if you want something, if you like something in your life, keep it in God's feet. கர்த்தருடைய பாதத்தில் வை. அதற்காக ஜெபம் பண்ணு. கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த திருமணம் செய்து திருமணத்திற்காக ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு வருகிறவர்களுக்கு கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆசைப்பட்டதால் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது கிடையாது, ஆண்டவருடைய விருப்பம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நிறைய காரியங்கள் ஒத்து போக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நடுவில் இருப்பதால் உங்களை இணைத்து வைப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான். இந்த ப்ராவர்ப்ஸ், இந்த வசனத்தில், உன்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஏராளமாக இருக்கலாம், ஆனால் நான் நினைப்பது வேற, உன் தாட் ப்ராசஸ் எல்லாம் அதில் வந்து திணிக்காதன்றார். ஹல்லேலூயா. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட வந்து சொல், நான் உனக்கு செய்கிறேன்றார். ஹல்லேலூயா. உனக்கு ஏதாவது அதிகமாக பிரச்சனை இருந்துச்சுன்னா உலகத்தில் உனக்கு தனியாக ஒருத்தர் வச்சுருக்கேன், அவரை போட்டு சாத்து அப்படின்னு சொல்லி. ரைட்டா? பாருங்க, வசனத்தை படிப்போம். ஏசாயா 14ஆம் அதிகாரம், ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.
நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் நினைத்ததுதான் நடக்கும். நான் நிர்ணயித்தது பிறகு, நான் what I have confirmed, what I have thought, that will be done. ஹல்லேலூயா. நீங்கள் நினைப்பது கூட என் மனதில் நான் வைத்திருக்கிறேன், நான் அதை ஒரு நாள் செய்வேன் என்று வசனம் எங்கேயும் இல்லை. நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன், நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேனோ அதுதான் நடக்கும். ஒப்பு கொடுத்து நீ வந்தால் உன் வாழ்க்கையில் அது நடக்கும். ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் உன்னை எடுத்து வைத்துவிட்டு மற்றவர்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறாமல் போகவே போகாது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேலர்களை கடைசியா கானான் தேசத்தின் மலைகளிக்கிட்டே எடுத்துட்டு வந்து அந்த பார்டராண்ட நிற்க வச்சுட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பார்டரில் எடுத்துட்டு வந்து நிற்க வச்சுட்டு, நீங்க போய் வேவு பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே 2 பேர் மட்டும்தான் நல்லபடியான ஒரு கருத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ராட்சசர்கள் இருக்கிறார்கள். அவங்க அதை மறுக்கல. நீங்கள் நல்ல வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா, காலேபும் யோசுவாவும் ராட்சசர்கள் இல்லை, கவலைப்படாதீங்க என்று பொய்யான தகவலை கொடுக்கவில்லை. ராட்சசர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் விடுவித்த ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற பெரிய சத்தியத்தை எடுத்து சொன்னார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை இஸ்ரவேலர்களின் கீழ்ப்படியாமல் இருந்ததால், அவர்கள் ஆசைப்படாமல் இருந்ததால் அவர்கள் ஆண்டவர் 40 ஆண்டுகள் நிறுத்தி வைத்து விட்டார். ஹல்லேலூயா. அப்போ இப்போ நீங்க ஒன்று கேட்கலாம், அப்போ இஸ்ரவேலர்கள் ஆசைப்படாமல் இருந்த ஆண்டவர் நிறுத்தி விட்டார் என்றால் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க, இங்க வந்து இஸ்ரவேலர்கள் ஆசைப்படாமல் இருந்ததால் உள்ள போலன்னு சொல்றீங்க, எப்படி இது அப்படின்னு கேட்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆசைகள் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் இருந்தால் நிச்சயமாக அந்த நேரத்தில் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். கர்த்தர் கட்டும் பணியில், ஆண்டவருடைய பணியில், ஆண்டவர் ஒரு காரியத்தை கட்டினே இருக்கிறாருன்னா நம்மளுடைய ஆசைகளை வைத்து அதை உடைத்து கொண்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் என்றால், ஆண்டவர் அவருடைய திட்டத்தின்படி உன் வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறார். He is building your life according to his own plan. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Not according to your own plan. He is building your life, உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய சித்தத்தின்படி கட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் ஒரு செங்கலையோ அவர் ஒரு தூணையோ வைத்தால் நீங்க கூட சேர்ந்து பிடிப்பீங்கன்னு யோசிக்கிறார். ஹல்லேலூயா. நாம என்ன செய்கிறோம்? அவர் ஒரு செங்கலை வைத்தால் நாம அந்த செங்கலை அங்கிருந்து எடுத்து இந்த பக்கம் வைக்கிறோம். இதுதான் பிரச்சனையா இருக்கு நம்ம வாழ்க்கையில். ஆண்டவரின் திட்டத்தின் பிரகாரம் அலோவ் பண்ணாம அப்ப ஆண்டவர் வந்து பார்க்கறாரு, என்ன இங்க ஒரு செவரை கட்டி வச்சிருந்தனே, எங்க இருந்த செங்கல்லாம் பார்த்தா அந்த பக்கம் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கோம். அப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஒரு காரியத்தை கட்ட முடியவில்லை. அதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. அட, நீங்களாவது கட்டி முடிச்சிங்களா உங்க ஆசை பிரகாரம்? பார்த்தா அதுவும் கட்ட முடியவில்லை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதனால தான் இந்த வசனத்தை படிக்க சொன்னேன். அவருடைய சித்தம் மட்டும்தான் நிறைவேறும். நீங்க எவ்வளவுதான் இங்க இருக்கிற செங்கலை எடுத்து அந்த பக்கம் உங்க பக்கம் கட்டினே இருந்தாலும் ஆசைகள் பிரகாரம் அது கட்டி முடிக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, என்னுடைய சித்தம் என்னுடைய வார்த்தை தான் நிறைவேறும். படிங்க, 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நினைத்திருக்கிறபடி தான் நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஆணையிட்டு சொல்கிறார். ரைட்டா? அட்வைஸ் பண்ணல,
பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சீட்டு கொடுக்கல உங்கள் கையில். ஆணையிட்டு சொல்கிறார், அன்பாக சொல்கிறார். அது அடுத்தபடி உதைத்து சொல்வார். என்ன சொல்கிறார்? நான் நினைத்தது தான் நடக்கும் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம வாழ்க்கையில் புரியாமல் செய்கிற ஒரு விஷயமா இருக்குது. இப்போ பாபேல் நகரத்திற்கு போவோம். ஆண்டவர் அங்கே என்ன நினைக்கிறார், என்ன செய்கிறார், ஜனங்கள் என்ன நினைத்தார்கள், என்ன செய்தார்கள் என்று போலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 1ஆம் வசனத்துல, பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே பேச்சுமாய் இருந்தது. இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லது தானே அப்படின்னு யோசிப்போம். நல்லது தானே, எல்லாம் ஒரே சிந்தனையில் இருக்காங்க, ஒரே எண்ணத்தில் இருக்கிறாங்க, ரைட்டு. அப்படி சிந்தனையாய் இருந்தவர்கள் ஒரு நல்ல விஷயத்தை தானே கட்டுவார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இதற்கு இப்போ இதே இடத்துல இதே நேர்மாறாக நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்தல் 2ஆம் அதிகாரத்தை பார்த்தோம் என்றால், அங்கேயும் மேல் மாடியில் ஒரு கூட்டம் கர்த்தருக்காக காத்திருந்து ஒரே சிந்தனையோடு ஒரே எண்ணத்தோடு அங்கே காத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இரண்டு ஒரே சிந்தனை, ஒரே மொழி, ஒரே எண்ணங்கள் இருப்பது தவறு கிடையாது. ஆண்டவர் அதை தவறாக எண்ணவில்லை. ஆனால் அடுத்தது அதை வைத்து நீ என்ன செய்கிறாய் என்பதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தால் என்றால், சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் 120 பேர் ஒரே சிந்தனையில் இருந்தார்கள். அவர்கள் ஜெபத்தோடும் உபாசத்தோடும் கர்த்தருக்காக காத்திருந்தார்கள். எதற்காக? தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல, கர்த்தர் என்ன செய்வார் என்று காத்திருந்து அதற்கு ஒரு பாத்திரமாக நான் இருக்க வேண்டும் என்பதற்காக காத்திருந்தார்கள். அங்கே ஒரு ஒற்றுமை இருந்தது. ஹல்லேலூயா. A unity which was for God and building God's empire, building God's kingdom. இங்க பாருங்க, பாபேலில் ஒரே சிந்தனை இருந்தது, ஒரே பேச்சும் இருந்ததாம். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஒரே பேச்சா இருந்ததுன்னா நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் பாருங்க. நம்ம சுற்றி இருக்கிற ஒரே பேச்சா இருந்தது அப்படின்னா, ஒரே சிந்தனைகளாக இருந்தா என்ன நடக்கிறது? படிங்க அந்த 2ஆம் வசனத்தை. ஜனங்கள் கிழக்கிலிருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். பாருங்க, இந்த சினேயா தேசம் என்பது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா பாபிலோனுடைய இடத்தில் தான் வரலாறு கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஜனங்கள் எல்லாம் என்ன செய்த? சமமான ஒரு பூமி, ஃபர்டைல் லேண்ட், நல்ல ஒரு செழிப்பான இடம். அந்த காலத்திலேயே மனிதர்கள் கண்டுபிடித்த இடம் எங்கே? பாபிலோன் நகரத்தில் இருந்து. இன்றைக்கு ஈரான் ஈராக் இருக்கும் இடம்தான் அந்த அன்றைக்கு பாபிலோனா இருந்தது. ஹல்லேலூயா. முக்கியமாக ஈராக்கு தான் பாபிலோனாய் இருக்குது. அப்போது அந்த இடத்தில் செழிப்பான இடமாக இருந்தது, சமமான இடமாக இருந்தது. அந்த இடத்தில் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்தார்கள். ஆனால் சேர்ந்த இடத்தில் அவர்கள் செய்தார்கள், ஒரு காரியத்தை செய்தார்கள். படிங்க மேலே 3ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நில கீழும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, அந்த காலத்திலே என்ன செய்யறாங்க? செங்கலால், பிரிக்ஸ், செங்கலால் 3000 ஆண்டு, இப்போ ஒரு 2000 ஆண்டு, அதுக்கு முன்பதாக ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே 5000 years of history. இது ஏறக்குறைய 5000 years பேக். ஆண்டவர் 2000 ஆண்டு ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒரு 3000. அப்போவே செங்கல் வச்சு கட்டுறாங்க. கேட்டா என்னன்னு தெரியல, இன்னைக்கு செங்கலாகவே நிற்குது செய்தியில். செங்கலை வைத்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். கற்களை வைத்து ஓரமாக வைத்துட்டு பிரிக்ஸை வச்சு கட்டுறாங்க. டெக்னாலஜி, when people come together it is always good. ஏன் அப்படின்னா டெக்னாலஜி பற்றி யோசிக்கிறாங்க. நிறைய காரியங்களை புதிதாக செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்கள்.
ஆனால் இந்த இடத்தில் நான் ஏற்கனவே சொன்னதுபடி ஒன்றாய் இணைக்கிறவர்கள் சிந்தனைகள் கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும், கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதன்படி செய்ய வேண்டும் என்பதுதான் இருக்க வேண்டுமே தவிர தங்களுடைய விருப்பத்திற்கேற்றபடி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடாது. நீ செங்கலால் கட்டினாலும் சரி, அதை கல்லினால் கட்டலாம், இன்றைக்கு சிமெண்டால் கட்டலாம், கான்கிரீட் போட்டாலும் சரி, அதோடைய பர்பஸ் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வீட்டை கட்டுகிறீர்கள் என்றால், கேட்டா நம்ம சர்ச்சில் கூட கல்யாணம் ஆக போகுது, ஒரு வீட்டை கட்டுகிறோம், ஒரு குடும்பத்தை கட்டப்போகிறோம் என்றால் கேட்டா கர்த்தருடைய சித்தம் நாம் இணைவதால் நிறைவேறப் போகிறதா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்ன? எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 2 பேரும் இணைவதால் கர்த்தருடைய சித்தம் என்ன, அதன் திட்டம் என்ன, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதன்படி நாம் கட்டுவதுதான் சரி. அப்போ 2 பேரை ஆண்டவர் இணைக்கிறார், ஒரு குடும்பத்தை இணைக்கிறார், நண்பர்களை இணைக்கிறார், ஒரு 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 சர்ச்சை இணைக்கிறாரு, ஒரு சமுதாயத்தை இணைக்கிறார் என்றால் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றதான் அதை செய்கிறார். ஆனால் இங்கே பாபேல் கோபுரத்தை என்ன செய்கிறார்கள் இந்த ஜனங்கள்? முட்டாள்தனத்தினால், ஃபூலிஷ்னஸ் என்று சொல்லலாம் இந்த இடத்தில், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஒரு 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 பெரிய ஒரு டவர், ஒரு பெரிய நகரத்தை கட்டிவிட்டு, ஒரு சிட்டியை கட்டிட்டு அதில் மத்தியில் ஒரு பெரிய டவரை, ஒரு ஒரு தமிழ் என்ன போட்டிருக்கு டவருக்கு? ஒரு கோபுரம், ஒரு கோபுரத்தை அவர்கள் செங்கலினால் கட்டி வானத்திற்கு ஏறி வான தொடும் அளவுக்கு அவர்கள் கட்டலாம் என்று நினைத்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு இருக்கிறதுலே மிக உயரமான ஒரு பில்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா துபாயில் தான் இருக்குது. ரைட்டா? துபாயில் புர்ஜ் கலிஃபான்னு சொல்லிட்டு அங்கே வந்து உயரமானவர்கள், அதில் இருக்கிற மேல் மாடிக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா, ரைட்டா, இருக்கிறதுலே மேல் மாடிக்கு போகிறீங்க அப்படின்னா வெளியே ஆக்சிஜன் கம்மியாயிடும். நீங்கள் உள்ளதான் அங்கே அந்த ஊரில் இருக்கிற பில்டிங்லலாம் ஜன்னலில் திறக்க முடியாது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஜன்னலை தந்து காயாசமாக காற்று வாங்கலாம் அப்படின்னு. ரைட்டா? ஏன் அப்படின்னா அங்கே காற்று இருக்காது அந்த உயரத்தில். அவ்வளோ உயரத்தில் இன்றைக்கு அந்த பில்டிங் இருக்குது. அதை தாண்டி இன்னொரு பில்டிங் கட்டின்னு இருக்காங்க, அது இதோட உயரமாக கட்ட போகிறாங்களாம். ரைட்டா? பாருங்கள், உயரமாக மனிதனுடைய எண்ணங்கள் என்ன? அதிகமாக நம்ம உயரம் என்று சொன்னால் எவ்வளோ உயரம் சொல்ல முடியும்? அதிகமாக நம்ம க்ளவுட்ஸ், அதாவது மேகங்கள் தொடுவது போல நமக்கு பட்டாலே வானத்தை தொட்டதாக அர்த்தமாகிறது. கரெக்டா இல்லையா? அதிகபட்சமாக நமக்கு தெரிஞ்சது. ஆனால் பாருங்க, மனிதனின் எண்ண சிந்தனை ஆசைகள், இந்த மனிதர்கள் ஆண்டவரை போய் தொட வேண்டும், ஆண்டவரை போய் நெருங்க வேண்டும். நான் இந்த பில்டிங்கை கட்டி, இந்த கோபுரத்தை கட்டி மேலே போய் ஆண்டவர்கிட்ட ஒன்று நெருங்கி போனோம் என்ற ஆசை அப்படி எதுவும் இல்லை, இங்கே எழுதப்படலை. அவர்கள் எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் அவர்களுக்காக ஒரு பெயரை உருவாக்கி கொள்ள வேண்டும். They wanted to create a name for themselves. அவர்களுக்காக ஒரு பெயரை உருவாக்கி கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்வதெல்லாம், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ உங்களுக்காக ஒரு பெயரை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் செய்கிறீர்கள் என்றால், ஹல்லேலூயா, அது உங்களுடைய விருப்பம் என்று சொல்றோம். அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. If you want to make yourself a name before others, மற்றவர்களுக்கு முன்பதாக நான் ஒரு பெயரை உருவாக்கி கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு முன்பதாக எனக்கு இது பெயரை உருவாக்கி என் குடும்பத்தை மற்றவங்க முன்னாடி பயங்கர பிரம்மாண்டமாக காட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறதா என்று கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் விருப்பப்படுவது ஒன்று, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் வழி நடத்தும் பாதையில் நீ நடந்தால் ஆண்டவர் உங்களை தெளிவாக நடத்துவார். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல இந்த பாபேல் கோபுரம், ஃபர்ஸ்ட் பாபிலோனை ஐடென்டிஃபை பண்ண பாபேல் கோபுரத்தை இவர்கள் தன்னுடைய விருப்பத்திற்காக, அவங்க எல்லாம் கலைந்து போகக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறார்கள்? அந்த கோபுரத்தை கட்டுகிறார்கள். ஹல்லேலூயா. அதற்கு காரணமே என்னன்னா, ஆண்டவர் காரணம் இல்லை.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் கட்டுகிற காரியம், நீங்கள் உருவாக்குகிற காரியம், நீங்கள் எதெல்லாம் வாழ்க்கையில் கரியரோ எது செய்தாலும் அது கர்த்தரின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்குமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதை ஆண்டவருக்கு மிகவும் பிடித்த ராஜாவாக, பிடித்த நபராக ஏன் வைத்திருந்தார் என்றால், சிக்லாக் பட்டணத்தில் என்ன நடக்கிறது? சிக்லாக் பட்டணத்தில் அவருடைய குடும்பத்தை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். யாரை பிடிச்சு போயிட்டாங்க? ஆடு மாடுகளை பிடித்து கொண்டு போல. ரைட்டா? ஆடு மாடுகளை பிடிச்சுன்னு போல. சிக்லாக் பட்டணத்தில் அவர் குடும்பம், மனைவி, பிள்ளைங்க எல்லாரையும் கொண்டு போயிட்டாங்க. His family was taken. புரியுதுங்களா? அவன் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறான். அவன் வந்து பார்க்கும் பொழுது அவங்க வீட்டில் யாருமே இல்லை, அவன் கூடாரத்தில் யாருமே இல்லை. அவன் புரிந்து கொண்டான், அவர்களை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று தெரிந்துவிட்டது. இந்த நேரத்தில் அங்க கூட இருந்தவர்கள் எல்லாம் அவனை கல்லெறிந்து கொல்வதற்கு தயாராக இருந்தார்கள். யாரை? தாவீதை. அதுவரைக்கும் தலைவராக இருந்த தாவீது, அதுவரைக்கும் அவர்களை வழிநடத்தி கொண்டிருந்த தாவீதை கல்லெறித்து கொல்வதற்காக தயாராகி விட்டார்கள் அந்த ஜனங்கள். கூட இருந்தவர்களே, கூட அப்போ வரைக்கும் ஜால்ரா போட்டு கூட இருந்தவர்களே கல்லெடுத்து. அப்போ உடனே தாவீது, வாங்க போலாம், நமக்கு இதுதான் முக்கியம், நம்ம குடும்பம் இல்லைன்னா எப்படி இருக்க முடியும், வாங்க போலாம் என்று சொல்லவில்லை. அவன் உடனே ஆசாரியனை கூப்பிட்டு, கர்த்தர் என்ன சொல்கிறார், எப்போதோ அந்த ஆசாரியனின் அந்த உடையை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி கர்த்தரிடத்தில் தாவீது கேட்கிறான். நான் அவர்கள் பின்னாடி போய் என் குடும்பத்தை மீட்கட்டுமா என்று கேட்கிறான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இருந்தால் அவசரப்பட்டு யாரா அவனுங்க சொல்லி வெறி ஏறி கையெல்லாம் முறுக்கி ஒரு 10 பேரை வண்டியில ஏற்றி, கரெக்டா இல்லையா? அப்படிதான் பண்ணியிருப்போம். மாமா, சித்தப்பா, பெரியப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அந்த பக்கத்து ஒரு 10 பேர் எத்தனா, இந்த பக்கத்தில் வேனில் ஒரு 10 பேரை தூக்கி போடுங்கடான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி லோக்கலில் ஒரு 4 பேரை கூப்பிட்டு, ரைட்டா இல்லையா? இப்படி தான் பண்ணியிருப்போம் நீங்களும் நானும் இருந்தா. அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறார் அதை கேட்டுதான் நான் செய்வேன் என்று முட்டி போட்டு ஜபிக்கிறவர்கள் நீங்களும் நானும் கிடையாது. என்னையும் சேர்த்துக்கிறேன், ரைட்டா? ஆனால் தாவீது அதை செய்தான். அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, எபேசியர் புத்தகத்தில் கூட தாவீதை பற்றி என்ன சொல்றாரு, நான் என்ன சொன்னாலும் அவன் செய்வான், நீ செய்வியா கேட்குறாரு. ஹல்லேலூயா. தாவீதுன்னு சொல்றியே, அவன் என்ன சொன்னாலும் செய்வான், நீ செய்வியா? நீ அதுக்குள்ளே கத்தி கபடா கையில் எடுத்துட்டு போய் வெற்றா அவனை சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று காத்து கொண்டிருந்து அழுது ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆண்டவர், நீ பின்னாடி போய் அவங்களை மீட்டு கொண்டு வா, உனக்கு நான் வெற்றி தருகிறேன் என்று சொன்ன பிறகு போகிறான். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம். பாபேல் கோபுரத்தை கட்டுகிறார்கள், அதில் போய் என்ன இருக்கு, கட்டட்டமே, நல்லது தானே, நல்ல பில்டிங் கட்டுறாங்க, நல்ல நியூ டெக்னாலஜி, நல்ல ஒரு இது, கட்டட்டமே. இல்லை, அவர்கள் கட்டுவதன் திட்டம், சித்தம் எதுவும் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் இல்லை. அவர்களுடைய ஆசை ஒன்றாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் ஒன்றா செய்தால் நம்ம எல்லாம் ஒன்றா கூட்டாக இருக்கலாம். கூட்டாக இருந்து என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ரைட்டா? கர்த்தரின் சித்தத்தை நிறைவேற்றுகிறீர்களா? இல்லை. ஆனால் அங்கே மேல் மாடியில் 120 பேர் கர்த்தருக்காக காத்திருந்தார்கள். அவர்கள் தானாக எதுவும் செய்யவில்லை, கர்த்தருடைய சித்தத்திற்காக காத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தருடைய சித்தத்திற்காக காத்திருந்து வெறுமையான பாத்திரமாக இருந்து கர்த்தரை பெற்றுக்கொள்ள வேண்டும், கொடுக்கதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காத்திருந்ததால் அக்னி நாவுகளாக ஆண்டவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் அன்னைக்கு அக்னி நாவுகளால் இறங்கி வந்த ஆண்டவர் இங்கே எப்படி இறங்கி வர்றார் பாருங்க, படிங்க. ரைட், 5ஆம் வசனம் படிங்க. மனு புத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார்.
அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். பாருங்க, ஆண்டவர் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று ஆண்டவரும் வந்து பார்த்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாரு, இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து பார்த்தார். இன்னைக்கு கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கியூரியாசிட்டி அதிகமாக இருக்கிறவர் ஆண்டவர். நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் என்னை கண்டுக்கவே இல்லை, அவர் என்னை பற்றி யோசிக்கவே இல்லைன்னு. அப்படி கிடையாது. அப்படி இருந்தால் பாபேல் கட்டட்டும், எவ்வளோ தூரம் கட்ட போகிறாங்க, கட்டுவாங்களா, வானத்து வரைக்கும் கட்டிடுவாங்களா, கட்டின்னு போட்டோம் அப்படின்னு விட்டுருக்கலாம். அவசியம் கிடையாது. வந்து கீழே பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு அவசியம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு விசாரித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் என்ன, எதை கட்டுகிறோம், எதை உருவாக்குகிறோம், யாருக்காக ஜெபிக்கிறோம், என்ன உபவாசம் செய்கிறோம், எதை வேண்டிக் கொள்கிறோம், என்ன ஆசைகள் இருக்கிறது என்பதை ஆண்டவர் வந்து சந்தித்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம் மத்தியில் இருப்பதால் அந்த செய்திகளை உடனுக்குடன் பரலோகத்துக்கு போகிறது. அதை தவிர தேவ தூதர்கள் உனக்காக இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை தூதர்கள் இருக்காங்களா? தேவ தூதர்கள் எத்தனை பேர் இருக்காங்களா? 2 பேர் இருக்காங்களா? ஹல்லேலூயா. ஒருத்தர் இருந்தால் போதாதான், ஏன் 2 பேர் வேணும்? என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? ரைட்டு லெஃப்டா? ஒருத்தர் விட்டா கூட ஒருத்தர் சொல்லுவாங்கன்றீங்களா? இருக்கலாம். ரைட்டா? இதை வைத்து நான் ஒரு தியாலஜியோ டாக்டர் நான் சொல்ல விரும்பலை. 2 பேர் இருக்கிறதால இது 2 இது 3 அப்படி சொல்ல வரல. கர்த்தர் 2 தூதர்களை வைத்திருக்கிறார் என்றால் செய்தி, இங்கே இருக்கிற செய்தி மிஸ்ஸே ஆகக்கூடாது, கரெக்டாக போய் சேரணும் என்பது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, நான் பழைய ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டு இருக்கும்பொழுது, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக வேலை செய்யும்போது, இந்த கார்பரேட்டர் கம்பெனி மேனுஃபேக்சரிங்கில் பண்ணுவாங்க. அந்த கார்பரேட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல வந்து இப்போ என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் நான் இருந்ததால் அதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அப்போது அதில் வந்து ஆக்சிலேட்டர் பெடலில் இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வேல்வு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ப்ரிங்குக்கு 2 ஸ்ப்ரிங் இருக்கும். ஒரு ஸ்ப்ரிங்குக்கு 2 ஸ்ப்ரிங் இருக்கும். இப்படி நம்ம முறுக்குறோன்றா அந்த ஓப்பன் ஆகும்போது வேகமாக போகுது பார்த்தீங்களா, அதுதான் காரணம், அந்த ஸ்ப்ரிங்கு தான் காரணம் இப்படி முறுக்கும்பொழுது. அப்பொழுது நான் கேட்கும்பொழுது அந்த R&D டிபார்ட்மெண்ட்டில் போய், ஏன்பா ஒரு ஸ்ப்ரிங்கு தான் இருக்கட்டுமே, ஏன் 2 ஸ்ப்ரிங்கு போடுறீங்க, அதான் ஒன்று இருக்கே, இன்னொன்று இருந்த இன்னத்துக்கு சும்மா தானே போட்டு வச்சுருக்கீங்க, எதுக்கு போட்டு வச்சுருக்கீங்க, அது ஒரு வேலை, அது எப்படி இருந்தாலும் ஒரு 10 ரூபா இருக்கும், அதை காஸ்ட் கட்டிங் பண்ணலாமே. அதற்கு அவர்கள் சொன்னது என்ன, இந்த ஸ்ப்ரிங்கு கட்டாச்சுன்னா கூட அந்த ஸ்ப்ரிங்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் வேலையை. ஹல்லேலூயா. பாருங்க, தேவ தூதர்கள் ஏன் 2 பேர் வச்சிருக்கிறாரு? ஒரு வேளை நம்ம ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டோம்னா தேவ தூதரை பக்கத்தில், ரைட்டா, நம்ம பேசி பேசி அந்த தேவ தூதனை கூடவே உட்கார வச்சிட்டோம்னா இன்னொரு தூதனாவது கேட்காம மேலே போய் பரலோகத்தில் செய்தியை சொல்லுவாங்கன்றதுக்காக 2 தூதரை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் நம் வாழ்க்கையில் என்றால் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறார். அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக செய்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, அவர் இறங்கி வந்து இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாரு. அவருக்கு செய்தி போயிடுச்சு, இருந்தாலும் மேலேருந்து வந்து கீழே வந்து என்ன பண்ணுறாங்க. அப்போது இவர்கள் செய்வதை ஆண்டவர் பார்க்குறாரு. அதற்கு காரணம் இவங்க புத்திசாலித்தனம் என்று நினைக்கவில்லை. அவர் என்ன சொல்றாரு, ஒரே மொழியும் ஒரே பேச்சாக இருக்கிறது, அதனால் இவங்களை என்ன பண்ணணும், பிரிக்கணும். ஹல்லேலூயா. ஏன் குடும்பத்தில் ஒருத்தர் அங்கங்கே வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வீட்டில் ஒருத்தர் அங்கே வச்சிருக்கிறாரு, ஒருத்தர் இங்கே வச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா பேச்சாக இருந்திருக்காது, ஓவராக இருந்திருக்கும். ஆண்டவர் பார்த்துருப்பாரு, இவங்களெல்லாம் ஒன்றா வச்சா ஒரே பிரச்சனையாக இருக்கும், தனித்தனியாக வச்சு வீடியோ காலில் வந்தாங்களா மட்டும்தான் இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்னு. ஹல்லேலூயா.
பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு நிறைய பேர் அங்கங்கே இருக்கட்டும் அப்படி. ஏன்னா நம்ம ஆசைப்படுறோம் எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு. ஆனால் ஒன்றா இருந்தால் என்ன பிரச்சனையாக இருக்குது? ஒரே பஞ்சாயத்தாக இருக்கு. ஆண்டவர் இந்த இடத்துல கூட கரெக்டாக யோசிக்கிறாரு. இவங்களுக்கு எல்லாம் ஒரே லாங்குவேஜ் இருக்குது, ஒரே பேச்சாக இருக்கு. அதனால் இவங்க பேச ஆரம்பித்தா எல்லாமே கெட்டு போய்டுன்றதுக்காக இவர்கள பேச்சு இவர்கள மொழியும் கலைக்கிறார். ஹல்லேலூயா. இதில் ஒரே பேச்சா ஒரே சிந்தனையாக இருக்குது, தவறு கிடையாது, ரைட்டா? ஆண்டவர் ஏன் பிரிக்கிறாரு காரணம் பாருங்க. ஒன்னா இருந்து ஒன்னா ஜெபிக்கிற குடும்பத்தை ஆண்டவர் பிரிப்பதில்லை. ஒன்னா இருந்து ஒரே நோக்கத்தை, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும் குடும்பமாக இருந்தால் ஆண்டவர் பிரிப்பதில்லை. ஆனால் ஒரே குடும்பமாக இருந்து தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், குடும்பத்தின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும், ஊழியத்தின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும், நான் அதை இதை இப்படி இருக்கிறவர்களை ஆண்டவர் பிரித்து வைக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்தில் ஆண்டவர் கீழே வந்து 7ஆம் வசனம் படிங்க. நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். பாருங்க, தாறுமாறாக்கின விஷயத்துல தான் பல மொழிகள் பிறந்தது. குழப்பங்களின் மூலமாக தான் பல மொழிகள் வந்ததே தவிர ஆண்டவர் பல மொழிகளை உருவாக்கவில்லை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் பல மொழிகளை ஒவ்வொரு நாவிலும் கிளிக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்கல. அவர் அங்கே குழப்பத்தை கொண்டு வந்தார். தமிழ்ல ரொம்ப அழகா போட்டுக்கு தாறு மாறாக்குனாரா? என்ன போட்டாரு? தாறு மாறாக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்ல அழகா போட்டிருக்கு, ரைட்டா? இங்கிலீஷ்ல கூட கொஞ்சம் டீசெண்டா போட்டிருக்கு, கன்ஃபியூஸ்டுன்னு. ஆனா தமிழ்ல ரொம்ப அழகா தாறுமாறாக கிழித்து விட்டார் எல்லாரையும். அந்த மொழியை தாறுமாறாக்கி விட்டார். ஹல்லேலூயா. பல மொழிகளை உருவாக்கி ஒவ்வொருத்தருக்கும் 5 பேரை கூப்பிட்டுப்பா இந்த மொழி நீ பேசு, 10 பேர் கூப்பிட்டு நீ இந்த மொழியை பேசு, 20 பேர் கூப்பிட்டு இந்த மொழி, அப்படி செய்யவில்லை. கேட்டா சின்ன வயசுல அப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஆண்டவர் அங்கே வந்து 50 பேருக்கு இந்த மொழி, 100 பேருக்கு அந்த மொழி, இப்படி செய்யவில்லை. ஆண்டவர் அங்கே குழப்பத்தை கொண்டு வந்து அந்த மொழியை தாறுமாறாக்கி விட்டார். யாருக்கெல்லாம் தாறுமாறான மொழி புரிஞ்சுதோ கும்பல் கும்பலாக பிரிஞ்சு போயிட்டாங்க. யாருக்கெல்லாம் இவங்க பேசுறதெல்லாம் புரிஞ்சுதோ அந்த கன்ஃபியூஷன்ல அவங்களே போயிட்டாங்க. இப்படிதான் அங்கே பிரிந்து பிரிந்து போனார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் அங்கே ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தார்? ஏன் ஒரு குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வருகிறார்? ஏன் உன் ஊழியத்தில் குழப்பத்தை கொண்டு வருகிறார்? ஏன் உங்க வேலையில ஒரு குழப்பத்தை கொண்டு வருகிறார்? ஏன் வாழ்க்கையில வேலையில நிறைய குழப்பத்தை கொண்டு வந்தார்? ஏன் கொண்டு வந்தார்? அதை புரிந்து கொள்ள 1 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. அதை புரிந்து கொண்ட உடனேயே நான் என்னுடைய முதலாளியிடம் போய் கையெழுத்து போட்டு விட்டேன். ஐயா, நான் இனிமேல் நான் வேலைக்கு வரவில்லை, ரிசைன் பண்ணுறேன், எனக்கு ஊழியம் தான் முக்கியம் என்று. ஏனென்றால் ஆண்டவர் குழப்ப ஆரம்பித்து விட்டார் என்று நான் புரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் குழப்ப ஆரம்பித்து விட்டார்? நல்லா சிங்காயி இந்த பையன் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான், இனிமேல் இவனை ஊழியத்திற்கு கொண்டு வருது ரொம்ப கஷ்டம், இவனை குழப்பனாதான், மேலே இருக்கிறவங்களை குழப்பனாதான் இவன் ஆட்டோமேட்டிக்காக ஊழியத்துக்கு வருவா அப்படின்னு. அடுத்த 6 மாதத்துக்குள்ளே கையெழுத்து போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஹல்லேலூயா. பாருங்க, குழப்பம் செய்கிறார் ஆண்டவர். எதற்காக என்றால் அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை உருவாக்க. அதற்கும் மனிதன் தான் காரணம். ஆண்டவர் குழப்பறா, சும்மாவே குழப்பல. இப்போ நாளைக்கு போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் சும்மாவே நீங்கள் குழப்பின்னு இருக்கீங்க, தேவையில்லாத காரியெல்லாம் பண்ணுகிறீங்க, எப்போ பார்த்தாலும் ஒரே குழப்பமாக இருக்குது எனக்கு, ஏன் ஆண்டவரே பண்ணுறீங்க, நீங்கள் தான் அதுக்கு காரணமா, பாஸ்டர் மெசேஜில் சொன்னார் நீங்கள் தான் அதுக்கு காரணம்னு, அது நீங்கள் செஞ்சுன்னு இருக்கீங்களா அப்படின்னு முட்டி போட்டு ஜெபம் பண்ணி கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா அந்த குழப்பத்திற்கே நீங்கள் தான் காரணம். என்ன பண்ணுறீங்க? பாபேல் கோபுரத்தை கட்டின்னு இருக்கீங்க. ஹல்லேலூயா. பாபேல் கோபுரத்தை நீங்க தான் கட்டுறீங்க. ஆண்டவர் சொல்லல பாபேல் கோபுரத்தை கட்டுன்னு. நீங்க தான் உங்க ஆசைப்பட்டு நான் எல்லாருக்கும் தெரியணும், நான் எல்லார் பார்வையிலும் இருக்கணும், நல்ல ஒரு பெரிய கோபுரமா கட்டணும் அப்படின்னு சொல்லி உங்க ஆசைகளை திணிக்கிறீங்க ஆண்டவருடைய திட்டத்துல. அதுதான் நான் முதலே சொன்ன வசனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கர்த்தருடைய சித்தத்துல உங்களுடைய ஆசைகளை எடுத்துன்னு போய் திணிக்காதீங்க. கர்த்தருடைய சித்தத்தில் உங்கள் ஆசைகளை திணித்தால் ஆண்டவர் நிறுத்தி விடுவார், குழப்பி விடுவார்.
அப்புறம் கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா எல்லாம் பிரிந்து அங்கங்கே போயிடும். ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் எடுத்துன்னு போய் வைத்தோம் என்றால், அல்லேலூயா, கர்த்தருடைய பாதத்தில் எடுத்துன்னு போய் அதை வைத்தோம் என்றால் ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறார். பாருங்கள், அந்த பேப்பரில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லாங் சைஸ் பேப்பரில் எழுதணும் பார்த்தீங்களா, அந்த லாங் சைஸ் பேப்பரில் எழுதுனதில் 80% ஆண்டவர் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. அடிக்கடி எடுத்து டிக் பண்ணுவாங்க வீட்டில். எப்போ கடைசியாக டிக் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் டிக் பண்ணுவாங்க. இது முடிஞ்சு, இது முடிஞ்சு, இது முடிஞ்சு. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். நாம் தான் பார்க்கல. ஏன் நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம்? நம்ம ரொம்ப வேலை சுறுசுறுப்பாக என்ன பண்ணுறோம்? பாபேல் கோபுரத்தை கட்ட துணிகரமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை புரிந்து கொள்ளாமல் பாபேல் கோபுரத்தை கட்ட என்னை பார்க்க வேண்டும், என் குடும்பத்தை பார்க்க வேண்டும், என் ஊழியத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக கட்டுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? கட்டுறாங்க ஊழியத்தை. என்ன ஊழியம் அப்படின்னு பார்ப்பதற்காக கட்டுகிறார்களே தவிர ஆண்டவரை உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஊழியத்தை கட்டுவதில்லை. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? குழப்பத்தை கொண்டு வந்து அதை பிரிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்தில் உங்களுடைய ஆசைகளை எடுத்துன்னு போய் வைங்க. விருப்பங்கள் இருப்பது தவறு கிடையாது. ஆசைகள் எது வேணா படலாம். அந்த பேப்பர்லலாம் படிச்சிங்கன்னா, என்னங்க இப்படியெல்லாம் ஆசைப்படுறீங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்டுருவீங்க. எங்களெல்லாம் பார்த்தா, என்ன இப்படியெல்லாம் ஆசைப்படுறீங்க அப்படின்னு அந்த பேப்பர். அதனால தான் நாங்கள் நாங்களே பார்த்து மடித்து உள்ளே வச்சுடுறோம், வெளியே யாருக்கும் காட்ட முடியாதுன்னு. பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? எது வேணாலும் ஆசைப்படலாம், ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறார். இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். Your desires are heard and listened by God. God knows your desires. உங்கள் இருதயத்தின் ஆசைகளை ஆண்டவர் அறிகிறார். அதை சரியாக ஆண்டவர் பாதத்தில் எடுத்துன்னு போய் வையுங்க. ஆண்டவர் உங்களுக்காக அதை செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை 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 அன்பரே ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவரே, உம்முடைய வார்த்தை வசனம் மூலம் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விருப்பத்திற்கேற்றபடி நாங்கள் பாபேல் கோபுரத்தை கட்டாதபடி என் தேவன் எங்களை தடுத்தரலுங்க ஆண்டவரே. தேவரே, ஹல்லேலூயா. எங்கள் விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் தான். ஹல்லேலூயா. தாவீதை நீங்கள் பார்த்து சொன்னதை போல, இவன் என் ஆசை, நான் விருப்பப்படுவதை செய்வான் என்று சொல்வதை போல எங்களை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும். இவன் என்னுடைய விருப்பத்தை செய்வார்கள், இவர்கள் செய்வார்கள், நான் சொன்னால் இவர்கள் செய்வார்கள் என்று கர்த்தாவே தேவரீர் உம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற அதையே ஆசையாக மாற்றிக்கொள்ள நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே ஆசையாக இருக்கட்டும். தேவ சித்தம், கர்த்தருடைய பிளான்,
கர்த்தருடைய திட்டம் அதுதான் நிறைவேறும். அதுதான் நாம் வார்த்தையில் பார்த்தோம். கர்த்தருடைய சித்தம் தான் நிறைவேறும், தேவ திட்டம் தான் நிறைவேறும். அதையே உன் வாழ்க்கையில் ஆசையாக விருப்பமாக நீ வைத்தால் கர்த்தர் உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளில் நட மகளே, மகனே, கர்த்தருடைய வழிகளில் நட. அவர் உன்னை கைவிட மாட்டார், வழி நடத்தி பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. வார்த்தைகள் மூலம் பேசினதற்காக நன்றி. எல்லாவற்றையும் உடைய மேலான கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்ல மேல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படியே கம்யூனியன் இருக்கிறது. முழுகி ஞானஸ்தானம் எடுத்த